இந்த கிளாஸில் நம்ம சர்க்குலேட்டரி பாத்வேஸ் பார்ப்போம். ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குது, எத்தனை சர்க்குலேட்டரி பாத்வேஸ் இருக்குன்னு பார்ப்போம். சர்க்குலேட்டரி பாத்வேஸ்னு எப்படிலாம் சர்க்குலேஷன் நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப்பில் இருக்குது. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது, க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. லோயர் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். க்ளோஸ்டு சர்க்குலேட்டர்னா ஹையர் ஆர்கானிசம்ஸில். ஓப்பனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்கஸ். ஆர்த்ரோபோட்ஸ்னால் இன்செக்ட்ஸு, மொலஸ்கஸ்னால் ஷெல் லைக் அந்த ஸ்னெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம். என்ன பண்ணால் இப்போ இந்த ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்கன் எப்படி இருக்கும், இப்போ லங்ஸ் இருக்குது, இல்லை லங்ஸ் இருக்காது, வேறு ஆர்கன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிளட் வந்து அப்படியே இப்படி போகும், ஃபுல்லாக பிளட் இப்படி தான் போயிட்டுருக்கும், எந்த வெசல்ஸுமே இருக்காது. இந்த ஆர்கன்ஸில் என்ன பண்ணோம், இப்போ தண்ணி வந்து ஒரு ஆர்கன் மேலே ஊற்றினா எப்படி இருக்கும், அதே மாதிரி பிளட் அப்படியே இந்த ஆர்கன் ஃபுல்லாக சுற்றி போகும், அது மிதந்து போகிற மாதிரி. ஸோ அதுதான் ஓப்பன் சர்க்குலரி சிஸ்டம். க்ளோஸ் சர்க்குலரி சிஸ்டம்னா அதே ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆர்கன்ஸில் இப்படி நிறைய ஆர்கன் இருக்கும். ஸோ என்ன பண்ணோம், ஒரு ஆர்கன் இப்போ ஹார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹார்ட்லேருந்து வெசல்ஸ் போகும் ஓகேங்களா. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற வெசல்ஸ் இருக்கும், அந்த வெசல்ஸ் வழியாக தான் போகும். ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே பிளட் வெசல்ஸ் இருக்கும், கேப்லரிஸ் ஓகேங்களா. அந்த பிளட் வெசல்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறது தான் அயோர்ட்டா. அதுக்கப்புறம் வெயின்ஸில் பெருசாக இருக்கிறது சுப்பீரியர், நம்ம ஹியூமன்ஸில் சொல்கிறது சுப்பீரியர் அண்டு இன்ஃபீரியர் வெனக்காவா. சுப்பீரியர் வெனக்காவா, இன்ஃபீரியர் வெனக்காவான்னு சொல்லலாம். வெனக்காவா ஓகேங்களா, வெனக்காவா. இதுக்கப்புறம் அடுத்து என்னக்குன்னா வெயின்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் சின்னது. இங்கே வந்து ஆர்ட்ரிஸ் இருக்கும் சின்னது. இந்த இதிலேருந்து வெயின்லெட்ஸ் இருக்கலாம், வென்யூல்ஸ்னு இருக்கலாம். இங்கே வந்து ஆர்ட்ரியோல்ஸ்னு இருக்கலாம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் கேப்பிலரிஸ், அதோட சின்னது. இந்த கேப்பிலரிஸ் தான் ஒரு செல்லுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கறது. இதெல்லாம் பெரிய பெரிய ஆர்கானிக் கனெக்ஷன் கொடுக்குறது, அந்த சின்ன ஆர்கானிக் இடத்துல போய் கனெக்ஷன் கொடுக்குறது கேப்பிலரிஸ். இப்படி தான் வந்து க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் பிளட் வெசல்ஸ் இருக்கும். இது 2 சர்க்குலேட்டரி பார்த்த டிஃப்ரென்ஸு. நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் சொன்ன மாதிரி தான். பம்ப்டு பை த ஹார்ட், பிளட் வந்து பம்ப் பண்ணோம் ஹார்ட்டு. லார்ஜ் வெசல்ஸில் போயிட்டு ஓப்பன் ஸ்பேஸஸில் போய் பாடி கேவிட்டிஸில் படந்துடும், தான் சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பெரிய ஹார்ட் இருக்குன்னா பெரிய வெசல்ஸ் மட்டும் தான் இருக்கும் பம்ப் பண்ணுறதுக்கு. அப்புறம் சைனஸ் மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் போய் ஃபுல்லாக படந்துடும். ஆனலிட்ஸ், அப்புறம் இந்த எர்த்வாம் அது மாதிரி இருந்து கார்டேட்ஸ், நாம்பர், முதுகலை முடியுது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். பிளட் வந்து ஹார்ட்னால் பம்ப் பண்ணப்படும். எப்பயுமே ஒரு க்ளோஸ்டு நெட்ஒர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ் தான் பிளட் போகும், ஓப்பனில் போகவே போகாது. இதுதான் மோர் அட்வான்டேஜஸ். ஏன்னா வந்து எனக்கு பிரச்சனை எதுவுமே வராது ஓகேங்களா. எல்லா வெர்டிபிரேட்டுமே மஸ்குலர் சேம்பர்டு ஹார்ட் இருக்குது ஓகேங்களா. ஹார்ட் வந்து இருக்கும், ஆனால் வேரி ஆகும். வெர்டிபிரேட்னா முதுகில் முடியாது. ஃபிஷ்ஷஸ்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 சேம்பர் தான் இருக்கும். இப்போ ஹார்ட் இருக்குன்னா மேலே ஒரு சேம்பர், கீழே ஒரு சேம்பர் இருக்கும், அவ்வளோதான். இது வந்து மேலே ஆர்ட்ரி இருக்கும், கீழே வந்து வென்ட்ரிக்கிள் இருக்கும், ஐட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிள் இருக்கும். பிளட் வந்து இப்போ டீஆக்சினேட்டட் பிளட் இப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வரும். CO2 இருக்கிற பிளட் இப்படி வருது. அங்கே வந்து என்ன போகுது, ஹார்ட்டுக்கு இதுக்கு போகுது, லங்ஸுக்கு போகுது, இல்லை கில்ஸ் இருக்கும் ஃபிஷ்ஷில். இந்த கில்ஸில் போயிட்டு ஆக்சிஜன் சேர்த்துக்கிச்சு, சேர்த்து இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்தோடனே மறுபடியும் பம்ப் பண்ணி பாடிக்கு போகுது. மறுபடியும் டீஆக்சினேட்டட் பிளட் பாடியிலேருந்து CO2 கலந்து கொண்டு வரும், மறுபடியும் வென்ட்ரிக்கிள் போகும், மறுபடியும் கில்ஸுக்கு போகும், மறுபடியும் கில்ஸ்லேருந்து திரும்பி வென்ட்ரிக்கிள் போகும். அப்போ என்னாச்சு, மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆம்பிபியன்ஸ் அண்ட் இந்த ரெப்டைல்ஸ் எக்ஸப்ட் crocodiles தவிர இது எல்லாத்துக்குமே 3 சேம்பர்டு ஹார்ட் ஓகேங்களா. இந்த crocodile, பேர்ட்ஸ், மேமல்ஸ் நம்ம அங்கெல்லாம் 4 சேம்பர்டு ஹார்ட் இருக்கும். 4 சேம்பர்டு ஹார்ட்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம், லெஃப்ட் ஏட்ரியம், அப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள் இப்படி இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து டீஆக்சிஜன் பிளட் தனியாக வரும், தனியாக போகும். ஆக்சிஜன் பிளட் தனியாக திரும்பி ரைட்டு வென்ட்ரிக்கிள்ஸ், லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும், லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து தனியாக அயோட்டா வழியாக போகும். இதுக்கும் பிரச்சனையே வராது ஓகேங்க, கலக்கவே கலக்காது ஓகேங்களா. 2 ஏட்ரியம் 2 வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்கிறதா 4 சிஸ்டம். ஆனால் 3 சேம்பரில் பார்த்தீங்கன்னா 2 ஏட்ரியம் இருக்கும். அதாவது மேலே 2 ஏட்ரியம் இருக்கலாம், கீழே ஒரு வென்ட்ரிக்கிள் இருக்கும். அப்போ என்ன பண்ணும், டீஆக்சிஜன் பிளட் இப்படி வரும், இங்கே வரும். மறுபடியும் இது போய் லங்ஸுக்கு போகிறது, கில்ஸுக்கு போகிறது எதனா இருக்கலாம். அங்கேருந்து ஸ்கின்னு கூட போய் ஆக்சிஜனேஷன் பண்ணிக்கலாம். ஆக்சிஜன் பண்ணிட்டு திரும்பி இங்கே வந்துடும், மறுபடியும் திரும்பி கீழே வந்து இதிலிருந்து அயோட்டா வந்து எல்லா பார்ட்ஸுக்கு போகும். அப்போ என்னாச்சு, இங்கேயும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 சேம்பர்லையும் மிக்ஸ் ஆயிடுச்சு, 3 சேம்பர்லையும் மிக்ஸ் ஆயிடுச்சு, 4 சேம்பர் தான் மிக்ஸ் ஆகாமல் போகும். அவங்க தான் சொல்லியிருக்காங்க, இன் ஃபிஷஸ் த ஹார்ட் பம்ப்ஸ் அவுட் டீஆக்சிஜேட்டட் பிளட்டு, டீஆக்சிஜேட்டட் பிளட் வெளியே தள்ளும். அது எங்கே போய் கில்ஸில் போயிட்டு தான் ஆக்சிஜனேஷன் பண்ணிக்கும் ஓகேங்களா. எல்லா பிளட்டும் ஹார்ட்டுக்கு வரும், அதுதான் டீஆக்சிஜேட்டட் பிளட் ஓகேங்களா. ஹீமோகுளோபின் CO2 கலந்து தான் டீஆக்சிஜேட்டட் பிளட். அது என்ன பண்ணும், கில்ஸுக்கு போய் ஆக்சிஜனேஷன் பண்ணிக்கும், மறுபடியும் சப்ளை டு த பாடி பார்ட்ஸ் ஃப்ரம் வேர் டீஆக்சிஜன் பிளட் மறுபடியும் கொண்டு வரும் ஹார்ட்டுக்கு, மறுபடியும் சொல்லுவோம் இது சிங்கிள் சர்க்குலேஷன், அவ்வளோதான். ஸோ இந்த ஆம்பிபியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் ரெப்டைல்ஸும் லெஃப்ட் ஏட்ரியமில் பிளட் ரிலீஸ் ஆகும். ஆம்பியன்ஸ் ரெப்டைல்ஸ் என்ன சொல்லணும்னா 3 சேம்பர் டாட். 3 சேம்பர் டாட் என்ன சொல்லியிருக்கோம் இல்லை, 2 ஏட்ரியம் இருக்கும், ரைட் ஏட்ரியம் இருக்கும், லெஃப்ட் ஏட்ரியம் இருக்கும், ஒரே ஒரு வென்ட்ரிக்கிள் தான் இருக்கும்.
அப்போ என்ன, அந்த லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ஆக்சிஜனேஷன் பிளட் வந்து கில்ஸ் லங்ஸ் ஸ்கின்லேருந்து வரும். ஓகேங்களா, ஆக்சிஜன் பிளட் வந்து லங்ஸ் வந்து ஸ்கின்லேருந்து வரும். அந்த லெஃப்ட் ஏட்ரியம் திரும்பி இங்கே தான் போகும். அப்போ என்னது, ஆக்சிஜன் பிளட் இங்கே இருக்கும். ரைட் ஏட்ரியமில் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். அது என்ன பண்ணும், மறுபடியும் கீழே தான் போகும். அப்போ டீஆக்சிஜன் பிளட் இருக்கும். அப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. Right atrium receives deoxygenated blood from the other body parts. They get mixed in the single ventricle, which pumps out mixed blood. So incomplete blood circulation, incomplete double circulation சொல்லுவாங்க. அதுதான் ஏன்னா மிக்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அதனால. நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் அண்டு நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ரிசீவ்டு பை த லெஃப்ட் அண்ட் ரைட் ஏட்ரியம். நமக்குள்ளே எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் வீணா கேவா வரும். இது ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ லங்ஸில் பல்மனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி வளர்க்கணும்னா, இப்போ வந்து இங்கெல்லாம் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். ஓகேங்களா, இங்கே டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கா, இது என்ன பண்ணும், கீழே போகும். இங்கே ட்ரைஸ்கஸ்பிட் வால்வ் இருக்கும், இங்கே பைகஸ்பிட் வால்வ் இருக்கும். அதனால கீழே போகுது. கீழே டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும். இப்போ இந்த இது என்ன பண்ணுன்னா பல்மனரி ஆர்டரி வழியாக லங்ஸுக்கு போகும். பல்மனரி ஆர்டரி. அப்புறம் இங்கிருந்து பல்மனரி ஆர்டரி போனோடனே இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்லாம் ஆக்சிஜனேஷனாக மாறிடும். ஸோ ஆக்சிஜனேஷனாக மாறினோடனே என்ன ஆகும்னா, இங்கேருந்து மறுபடியும் எங்கே வரும், இங்கே வரும். லங்ஸில் போய்ட்டு ஆக்சிஜன் பண்ணிட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். இங்கே வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், இங்கே ஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் கொண்டு வரது பல்மனரி வெயின். இப்போ லெஃப்ட் ஏட்ரியம் வந்துச்சு. இந்த லெஃப்ட் ஏட்ரியம் வந்து கீழே போய் என்ன போகும், இங்கே ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குமா, இங்கேயும் ஆக்சிஜனேட்டட் பிளட் போகும். இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்லேருந்து அயோட்டா வரும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் ஆர்ட்டில் இப்படி வரும் அந்த அயோட்டாலாம். ஸோ இதுதான் அயோட்டா. இந்த அயோட்டா வந்து ஆல் பாடி பார்ட்ஸ் கொண்டு போயிடும். ஓகேங்களா, அப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட் கொண்டு போயிடுச்சு, எங்கேயும் மிக்ஸ் ஆகலை. இப்போ எப்படி போகும்னா, இந்த அயோட்டாலேருந்து ஆர்ட்ரி போகும். இந்த ஆர்ட்ரிலேருந்து ஆர்ட்ரியோல்ஸ் போகும். இந்த ஆர்ட்ரியோல்ஸ் வந்து கேப்லரிஸ் போகும். இந்த கேப்லரிஸ் மறுபடியும் வெனூல்ஸ் வரும். வெனூல்ஸ் வந்து வெயின்ஸு. இந்த வெயின்ஸ்லேருந்து மறுபடியும் இங்கே வந்துடும். எங்கே, சுப்பீரியர் வெனக்கா இன்ஃபீரியர் வெனக்கால் வழியாக வந்துடும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்படி தான் வந்து சர்க்குலேஷன் நடக்கும். இந்த கேப்லரிஸ்லேருந்து இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் போய் செல்ஸுக்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ எங்கேயும் மிக்ஸ் ஆகலை, தனித்தனியாக போகுது. இதுதான் கான்செப்ட், இதுதான் சர்க்குலேஷன், இதுதான் முழுசாக படிக்க போகிறீங்க. இந்த லெசன் ஃபுல்லாக இதுதான் படிக்க போகிறீங்க. பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே போதும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் ஏட்ரியம் ரெஸ்பெக்டிவ்லி பாஸ் ஆன் த வென்ட்ரிகல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பேஸ். ஓகே, ஆக்சிஜனல் பிளட் எங்கே ரிசீவ் ஆகும், லெஃப்ட் ஏட்ரியமில் இங்கே. டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் ஏட்ரியமில் இங்கே. அப்போ வந்து அது கீழே அடுத்து அது கீழே இருக்க சேம் வென்ட்ரிக்கல் போகும். ரைட் ஏட்ரியம் ரிசீவ் ஆனிச்சுன்னா ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம் ரிசீவ் ஆனிச்சுன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு சேமாக போயிடுச்சா. இந்த வென்ட்ரிக்கல் பம்ப் அவுட் மிக்ஸ் வித்தவுட் மிக்சிங் டூ செப்பரேட் சர்க்குலேட்டரி பாத்வேஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா பல்மனரி சர்க்குலேஷன் அங்கே போகிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் அயோட்டா சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இதுதான் டபுள் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பல்மனரி அதாவது எல்லா ஆர்ட்ரியுமே அவே ஃப்ரம் ஹார்ட் போகிறது. அவே ஃப்ரம் ஹார்ட் கேரிஸ் பிளட் அவே ஃப்ரம் ஹார்ட்னா ஆர்ட்ரி. வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கேரிஸ் பிளட் டுவோர்ட்ஸ் ஹார்ட், ஹார்ட்டை நோக்கி வருது அதெல்லாம். ஆனால் எல்லா ஆர்ட்ரியுமே நம்ம ஆக்சிஜனேஷன் பிளட் தான் இருக்குது, எக்ஸப்ட் இந்த பல்மனரி ஆர்ட்ரி. ஓகேங்களா, எல்லா வெயினுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும், எக்ஸப்ட் இந்த பல்மனரி வெயின். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஏன்னா அப்போ ஆர்ட்ரினா வெளியில கொண்டு போகணும். அப்போ இங்கே ரைட் வென்ட்ரிக்கிலேருந்து வெளியில் போகிறது டீஆக்சிஜனேட்டட் பிளட், அது கொண்டு வெளியில் போகிறது அப்போ தான் பல்மனரி ஆர்ட்ரியாக தான் இருக்கணும். ஆர்ட்ரி டுவோர்ட்ஸ் பல்மனரி, பல்மனரினா லங்ஸு. ஸோ அப்போனால அது பல்மனரி ஆர்ட்ரின்னு வச்சாங்க, அது மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் கொண்டு போகும். அதே மாதிரி டுவோர்ட்ஸ் ஹார்ட் வரதெல்லாம் வெயினாக தான் இருக்கும். அப்போ லெஃப்ட் ஏட்ரியம்ல டுவோர்ட்ஸ் வரது பார்த்தீங்கன்னா லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்து வரும், அது வந்து பல்மனரி வெயின்னுட்டாங்க. இந்த ரெண்டு தவிர்த்தும் இது எல்லாமே சேம் தான். எல்லா ஆர்ட்ரியுமே ஆக்சிஜன் பிளட், எல்லா வெயினுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான், எக்ஸப்ட் பல்மனரி வெயின், இங்கே எக்ஸப்ட் பல்மனரி ஆர்ட்ரி, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஹியூமன் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷன் புரிஞ்சிச்சு. டபுள் சர்க்குலேஷன் பல்மனரி வெசல்ஸ் வழியாக இங்கே போய் சர்க்குலேட் ஆகுறது, அப்புறம் டிஷ்யூஸ்க்கு அயோட்டா வழியாக டிஷ்யூஸ்க்கு போகிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் தான். மஸ்குலர் சேம்பர் ஹார்ட் இருக்குது, நெட்வொர்க் ஆஃப் க்ளோஸ் பிரான்ச்சிங் பிளட் வெசல்ஸ் இருக்குது, பிளட்டு இந்த ஃப்ளூயிட் அதை சர்க்குலேட் ஆகும். இந்த பெரிக்கா இப்போ ஹார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லெஃப்ட் சைடு தான் கொஞ்சம் டில்ட்டடாக இருக்கும். ஓகேங்களா, இந்த தொராசிக் கேவிட்டினா லெஃப்ட் சைடில் கொஞ்சம் இருக்கும். இந்த எபெக்ஸ் ஆஃப் த ஹார்ட்டு பின்னாடி பாட்டம் சொல்லலாம். ஓகேங்களா, இது மேலே இருக்கிறது வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ரைட்டு ஏட்ரியம் இருக்கும், ரைட்டு வென்ட்ரிக்கல் இருக்குது, ரைட்டு லெஃப்ட் ஏட்ரியம் இருக்குது, ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இதுதான் மேஜஸ்ட் பார்ட். வென்ட்ரிக்கல் தான் திக்காக இருக்கும், ஏட்ரியம் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ சுப்பீரியர் வெனா கவா, இன்ஃபீரியர் வெனா கவா. இன்ஃபீரியர் வெனா கவானா பாடி கீழ இருக்க எல்லா பார்ட்ஸ்லேருந்து இன்ஃபீரியர் வெனா கவா பிளட் கொண்டு வரும். இன்ஃபீரியர் வெனா கவான்னு சொல்கிறது. சுப்பீரியர் வெனா கவாங்கிறது பாடிக்கு இந்த ஹார்ட்டுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சுப்பீரியர் வெனா கவா கொண்டு வரும் டீஆக்சிஜன் பிளட். இது டீஆக்சிஜன் பிளட் இருக்கா. ஸோ நடுவில் இருக்கிறது இன்டர் ஏட்ரியல் செப்டம். ஓகேங்களா. இங்கே இருக்கிறது இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். வென்ட்ரிகல் நடுவில் இருக்கிறது. இங்கே ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம், இங்கே ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம். இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம்க்கு இங்கே வந்து 3 வால்வோட ஓட்டம் இருக்கும். அதுதான் ட்ரைகஸ்பிட் வால்வுன்னு சொல்லுவாங்க. இங்கே 2 வால்வோட ஓட்டம் தான் இருக்கும். அது பைகஸ்பிட் வால்வுன்னு சொல்லுவாங்க. பைகஸ்பிட் வால்வ். ஓகேங்களா. ஆர் மைட்ரல் வால்வ்னு சொல்லுவாங்க. இது ட்ரைகஸ்பிட் வால்வு. ட்ரைகஸ்பிட் இது என்ன பண்ணோம்னா இப்படி இருக்குன்னா, இப்போ வந்து ஆர்ட்லேருந்து இங்கே பிளட் வரும். ஆனால் இங்கேருந்து போகும்போது வால்வ்லாம் அடைச்சிக்கும். அப்போ பிளட் மேலே போகாது. அதுதான் பேக் ஃப்ளோவை தடுக்கும், பின்னாடி போகிறத தடுக்கும். 2 வால்வு இதுதான் பண்ணும் மேட்ரு. அப்புறம் இதிலிருந்து பல்மரி ஆர்ட்ரி போகும். பல்மரி ஆர்ட்ரி எப்படி போகும், இந்த இடத்துல தான் போகும். ஓகேங்களா. பல்மரி லெஃப்ட் வென்ட்ரிகிலேருந்து அயோர்ட்டா போகும். அது இப்படி போகும். தனியாக போட்டு காட்டோம்னா இப்போ இதிலிருந்து பல்மரி ஆர்ட்ரி போகும்னா இந்த ரைட் வென்ட்ரிக்கல் பல்மரி ஆர்ட்ரி நடுவில் ஒரு வால்வ் இருக்கும், ஒரு ஃப்ளாப் இருக்கும். அது என்ன பண்ணும், ரைட் வென்ட்ரிக்கிலேருந்து வெளியே பிளட் இருக்கும். ஆனால் இங்கேருந்து போனால் அந்த ஃப்ளாப் பண்ணி அடைச்சிக்கும். ஓகேங்களா. பேக் ஃப்ளோ நடக்கும். இந்த வால்வு தான் செமிலுனார் வால்வ்னு சொல்லுவாங்க. செமிலுனார் வால்வ்னா அயோட்டிக் வால்வு இது எல்லாமே செமிலுனார் வால்வ் தான் சொல்லுவாங்க. அதேமாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து அங்கே போகிறதுக்கு வால்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அது அயோட்டிக் வால்ஸ். இது போனால் அது செமிலுனார்னு சொல்லுவாங்க. மேலே போகும். மேலேருந்து அயோட்டிலேருந்து கீழே வந்துச்சுன்னா இது பிளாக் பண்ணிக்கும். இவ்வளோதான். இதுதான் பேசிக் வால்ஸ் பற்றி. ஓகேங்களா. அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ ஹார்ட்டுக்கு வந்து மீசோடெர்மலி டெரைவ்டு ஆர்கன். அதே மாதிரி ஹார்ட்டை சுற்றி ஒரு லேயர் இருக்கும், பெரிகார்டியல் லேயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுதான் பெரிகார்டியம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஹார்ட். பெரிகார்டியம் நடுவில் இருக்கிறது ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் ஃபில் ஆகிருக்கிற ஃப்ளூயிடு பெரிகார்டியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் வந்து 3 லேயர் இருக்குது, எக்டோடம், எண்டோடம், மீசோடம்னு சொல்லிட்டு எம்ப்ரியானிக் லேயர். இந்த மீசோடம்ல தான் டெரைவாக இருக்குது இந்த ஹார்ட்டு. சுச்சுவேட்டட் இருந்தால் தொராசிக் கேவிட்டி. இந்த தொராசிக் கேவிட்டியில் சுச்சுவேட்டாக இருக்குது. இங்கே தான் லிம்ஸ் இருக்கிறது, இங்கே அப்டமன், அப்புறம் கால் இருக்குது. அவ்வளோதான். ஸ்லைட்டாக லெஃப்ட்டில் பாருங்கள், லெஃப்ட் பக்கம் டில்ட் ஆகிருக்கா, அதுதான் அது. நெக்ஸ்ட்டு இட் கிளன்ச்டு ஃபிஸ்ட். கையை வந்து மடக்கிறதுனா அந்த கிளன்ச்டு ஃபிஸ்ட் எவ்வளோ இருக்கும் அதுதான் இருக்கும். நம்ம வந்து கையை மடக்கிருக்கிறது. இட் இஸ் கையினா இந்த விரலில் மட்டும் மடக்கி வச்சுருக்கோங்களா, ஹேண்டு, அதை மட்டும் மடக்கிருக்க அந்த சைஸ் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கும். இட் இஸ் ப்ரொடெக்டட் பை த டபுள் வால்டு மெம்பரேன்ஸ் பேக். 2 வால்டு மெம்பரேன் இருக்கும். அதான் பெரிகார்டியம். இந்த வெளியில் இருக்கிறது பெரட்டைல் பெரிகார்டியம் சொல்லுவாங்க, இன்னர் இருக்கிறது வெஸ்சரல் பெரிகார்டியம் சொல்லுவாங்க. என்க்ளோசிங் த பெரிகார்டியல் ஃப்ளூயிட். 2 நடுவில் தான் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கும். ஆர் ஹார்ட் ஹேஸ் 4 சேம்பர், 4 சேம்பர் இருக்குது. மேலே இருக்கிறது 2 அப்பர் சேம்பர், ஸ்மாலாக இருக்கும் ஏட்ரியா. கீழே இருக்கிறது 2 லார்ஜர் சேம்பர், வென்ட்ரிகல்ஸ். தின் மஸ்குலர் வால் அண்ட் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் செப்பரேட்ஸ் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம். லெஃப்ட் ஏட்ரியாவில் வந்து இன்டர் ஏட்ரியல் செப்டம் இருக்கும். இப்போ ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம் அந்த ரெண்டில் பிரிக்கிறது இன்டர் ஏட்ரியம் செப்டம். அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அதை பிரிக்கிறது இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். இது இன்டர் ஏட்ரிகுலர் செப்டம். இதுக்கு நடுவில் பிரிக்கிறது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம். ஓகேங்களா. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே தான் ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்கும், இங்கே தான் மைட்ரல் பைகஸ்பிட் வால்வ் இருக்கும். நிறைய திக் வால்டு இது தின் வால்டாக இருக்கும். திக் வால்டு இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் தான் செப்பரேட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிகிள்ஸ். ஓகேங்களா. இந்த ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிள் ஆஃப் த சேம் சைடு ஆர் ஆல்சோ செப்பரேட்டட் பை த திக் ஃபைப்ரஸ் டிஷ்யூ கால்டு ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம். சேம் சைட்லேயும் செப்பரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஈச் ஆஃப் தி செப்டார் ப்ரொவைடட் வித் ஓப்பனிங். ஒவ்வொரு செப்டாவிலையும் ஓப்பன் இருக்கும், எக்ஸப்ட் இந்த இன்டர் ஏட்ரியல் செப்டம், இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். இது ரெண்டுத்தையும் தவிர்த்து மீதி எல்லாத்தையும் ஓப்பனிங் இருக்குது. ஸோ அந்த 2 சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு, சேம் சைடு கனெக்ட் பண்ணுறதுக்கு, இதுவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இதுவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஓப்பனிங் பிட்வீன் ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிகல் பார்த்தீங்கன்னா 3 கஸ்ப், 3 ஃப்ளாப் இருக்கும். இது மாதிரி 3 கஸ்ப் பள்ளமாக இருக்கிறது 3 கஸ்ப், அந்த ட்ரை கஸ்பீடு. அதே மாதிரி பைக் கஸ்பீடு ஒரு மைட்ரல் வந்து காட்ஸ் த ஓப்பனிங் பிட்வீன் லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல். இது எதுக்கு சொன்னோன்னா, இது என்ன காரணம்னா, இப்படி இருக்குன்னா இங்கே தான் பிளட் வரும், இங்கே போனால் இது இப்படி ஃப்ளாப் மாதிரி அடிச்சிக்கும். இதுதான் அதுதான் பேக் ஃப்ளோவை தடுக்கிறதுக்கு. ஏன்னா ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆகும்னு படிப்போம், அப்போ பிளட் கீழே வரும். வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆகும்னு படிப்போம், அப்போ பிளட் ஏட்ரியாவுக்கு போகக்கூடாது, பல்மனரி ஆர்டரிக்கு போகும், இல்லை அயோட்ரிக்கு போகணும். அதுக்கோசம் இங்கே அடிச்சுக்கிட்டு அங்கே ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பனிங் ஆஃப் த ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல் இன்டூ எங்கே ஓப்பன் ஆகும், ரைட் வென்ட்ரிகல் எங்கே ஓப்பன் ஆகும், பல்மனரி ஆர்டரியில், பல்மனரி வெசல்ஸில். லெஃப்ட் வென்ட்ரிகல் அயோட்டாவில். அதெல்லாம் வந்து செமிலுனார் வால்ஸ்னு சொல்லி கனெக்ட் ஆகிருக்கும். இந்த வால்ஸ் இந்த ஹார்ட் அலோஸ் த ஃப்ளோ ஆஃப் பிளட் ஒன்லி ஆன் ஒன் டைரக்ஷன். இந்த வார்டில் ஒரு டைரக்ஷன் தான் பண்ணும். ஏட்ரியா டு வென்ட்ரிகல்ஸ் மூவ் ஆகும், மேலேருந்து கீழே வர மூவ் ஆகும், இல்லை வென்ட்ரிகல் டு அயோட்டா அல்லது பல்மனரி ஆர்டரி மூவ் ஆகும். வென்ட்ரிகல் டு பல்மனரி ஆர்டரி அயோட்டா. திஸ் வால்ஸ் ப்ரிவென்ட் எனி பேக்வர்ட் ஃப்ளோவை தடுத்துரும். அதே மாதிரி இப்போ ஹார்ட் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ ஹார்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்குன்னா மொத்தம் வந்து
நிறைய இடத்துல இப்படி இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் இருக்குது. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரைட் ஏட்ரியம் இருக்குன்னா நிறைய இடத்துல நோட்ஸ் இருக்கும். ஹார்ட்லங்கிறதே வந்து ஒரு மயோகார்டியம். அதனால் வந்து ஒரு மயோஜெனிக் செல்ஸு, அதாவது மயோஜெனிக் நியூரோஜெனிக் செல்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா இந்த ஹார்ட்டோடைய இந்த நம்ம நர்வ் சிக்னல்ஸ்லாம் வேறு ஆர்கனுக்குலாம் வெளியிலேருந்து தான் வரும். ஆனால் ஹார்ட்டு தன்னைத்தானே ஒரு சிக்னல் கிரியேட் ஆகும், ஸ்டிமுலேட் பண்ணும். அது எப்படின்னா நோடல் செல்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு நோடல் செல்ஸ் இருக்கும், இங்கே ஒரு நோடல் செல்ஸ் இருக்கும். இது ரெண்டும் கனெக்ட் ஆகும் எல்லா மஸ்குலர்ஸ் வழியாக. அப்புறம் இங்கேருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் இங்கே ஒரு செல்ஸ் இருக்கும், கனெக்ட் ஆகும். அப்புறம் இதிலிருந்து லெஃப்ட் லைட்டாக பிரிஞ்சு போய் எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? இங்கே கனெக்ட் ஆகிறது ஏட்ரியக்கெல்லாம் போயிடும், இங்கே கனெக்ட் ஆகிறது மீதி ஏட்ரியாக்கு போயிடும், இங்கேருந்து வென்ட்ரிக்கிள் ஃபுல்லாக போகும். ஓகேங்களா? இதுக்கு பேர் பண்டில் ஆஃப் ஹிஸ். ஓகேங்களா? இதுக்கு பேர் பர்கிஞ்சி ஃபைபர்ஸ். லெஃப்ட் ரைட் ரெண்டுமே இருக்கிறது பர்கிஞ்சி ஃபைபர்ஸ். இதுக்கு வந்து ஏவி நோடு, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு, ஏவி நோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எஸ்ஐ நோடு, சைனோ ஏட்ரியல் நோடு. ஓகேங்களா? இதுதான் மெயின். இது சொல்கிற பேச்சு தான் எல்லாமே கேட்கும். ஏன்னா இது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஆல். எல்லா நோட்லையுமே நர்வ் சிக்னல் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஜென்ரேட் ஆகிற நர்வ் சிக்னல் வந்து எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் எல்லாமே கேட்கும். இப்போ சைனோ ஏட்ரியல் நோட உடச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காணாது போச்சுன்னா எல்லாமே பிரச்சனை வரும். எல்லாம் தனித்தனியாக அதை சொந்த சொந்த வேலைக்கு பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் லீட்ரு. இதுதான் வந்து மெயின் பேஸ் மேக்கர். பேஸ் மேக்கர்னால் இது சொல்கிற மாதிரி தான் கேட்கும். அப்போ இது 72 டைம்ஸ் வந்து சிக்னல் கொடுக்கணும், 72 டைம் பீட் ஆகும் ஹார்ட். இதெல்லாம் வெவ்வேறு டைமில் பீட் ஆகும். ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்தாலும் இது சொல்கிறது தான் கேட்கும். சிக்னல் வந்து இங்கேருந்து இங்கே போகுது அப்படின்னா என்ன ஆகும், எல்லாமே டீபோலரைசேஷன் ஆகும். டீபோலரைசேஷன் என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம பிளட் வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நர்வ் செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் இருக்கும். இப்போ சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா கீழே பாசிட்டிவ் மேலே நெகட்டிவாக மாறிடும். இந்த இப்போ இதுக்கு பேர் போலரைசேஷன், தனித்தனியாக பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறது. இதுக்கு பேர் டீபோலரைசேஷன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், மறுபடியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துடும். இதுக்கு பேர் ரீபோலரைசேஷன். ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறி மறுபடியும் டீபோலரைசேஷன் மறுபடியும் வந்துருச்சு. ஸோ ரீபோலரைசேஷன். ஸோ இந்த டீபோலரைசேஷன் ஆனால் தான் சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுது என்ன அர்த்தம்னா கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் மசில்ஸ் எல்லாம். ஸோ கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ இப்படி சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா இது ஃபுல்லாக கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன் பிளட்டை கீழே தள்ளும். அதே மாதிரி இங்கேயும் ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன்னா பிளட்டை கீழே தள்ளும். இப்போ ஏவி நோடுக்கு வந்துருச்சு. ஏவி நோடு வந்து எஸ்ஏ பண்டில் ஆஃப் ஹீஸுக்கு போகுது. இந்த பண்டில் ஆஃப் ஹீஸ் போனோடனே இந்த பர்கிஞ்சி ஃபைபர் சொல்லி எல்லா இடத்துக்கும் போகுது. அப்போ இந்த சிக்னல்லாம் இங்கே போனோம்னா இது கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது கான்ட்ராக்ட் ஆகுனா இங்கே க்ளோஸ் ஆயிரும் அந்த வால்ஸ் எல்லாம். இதிலிருந்து பல்மரி ஆர்டரிக்கு போகும், அங்கே ஓப்பன் ஆகி வால்ஸ் இப்படி தான் இருக்கும், இங்கே ஓப்பன் ஆகும். அதே மாதிரி அயோட்டாக்கு இங்கே போகும், அங்கே வால்ஸ் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே கான்ட்ராக்ஷன் இருந்தால் போகும். இப்போ கான்ட்ராக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிஸ்டோல்னு சொல்லுவோம். அதே வந்து ரிலாக்ஸேஷன் தான் டயஸ்டோல்னு சொல்லுவோம். இப்போ இங்கே எஸ்ஐ நோடுறது இங்கே ஏவி நோடுக்கு வந்துச்சு, ஏவி நோடுறது இங்கே போகும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த மசில் வழியாக தானே போகுது, மயோகார்டியல் டிஷ்யூ வழியாக. அப்போனால கொஞ்ச நாள் லேட் ஆகும், ஒரு 0.1 செகண்ட்ஸ் அப்படி லேட் ஆகும். ஸோ அப்படி லேட் ஆகும்போது இங்கே ரிலாக்ஸ் ஆகிடும் தெரியுங்க, அந்த செகண்ட்ஸில் ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போ இங்கே கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு, வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகுது, இங்கே ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் டயஸ்டோல்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 0.8 செகண்ட்ஸ் தான் ஒரு கார்டியாக் சைக்கிளுக்கு, ஒரு டைம் எல்லாம் கான்ட்ராக்டையும் முடிக்கிறதுக்கு. எப்படி ஒரு கார்டியாக் சைக்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்கும். அப்புறம் என்ன நடக்கும், ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன், அப்புறம் ஏட்ரியல் டயஸ்டோல் நடக்கும். அதே டைமில் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கும். அப்புறம் வென்ட்ரிகல் டயஸ்டோல், ஏட்ரியல் டயஸ்டோல் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கிறது ஏட்ரியல் சிஸ்டோல், அப்புறம் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். இப்போ ஏட்ரியல் டயஸ்டோல் லைட்டாக ஆரம்பிக்குங்க, அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கார்டியாக் சைக்கிள். ஸோ இந்த பாயிண்ட் தான் ஒரு சிஸ்டோல் ஒரு டயஸ்டோல், இந்த 2 பாயிண்ட் தான் 0.8 செகண்ட்ஸ் கார்டியாக் சைக்கிள்னு சொல்லுவாங்க. டீட்டெயிலாக ஹையர் ஸ்டடீஸில் படிப்பீங்க. So the entire heart is made of cardiac muscles, myogenic. The walls of the ventricles are much thicker than the atrium. Specialized cardiac musculature தான் nodal tissue சொல்லுவாங்க. ஹார்ட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகேங்களா. A part of this tissue is present in the right upper corner of the atrium. ரைட் ஏட்ரியம்னு சொல்கிறாங்களா அப்பர் கார்னரில், அதுதான் வந்து சைனோஏட்ரியல் நோடுன்னு சொல்லுவாங்க. Another mass of tissue is seen in left lower corner. அதான் ரைட் ஏட்ரியமில் கீழே இருக்கும். அதுதான் க்ளோஸ் டு ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம். அதுதான் ஏட்ரியல் வென்ட்ரிகுலர் நோடு, ஏவி நோடுன்னு சொல்லுவாங்க. இந்த பண்டில் ஆஃப் நோடல் ஃபைபர், த பண்டில் ஆஃப் ஹிஸ் continues from the atrioventricular node, அது ஏவிஎன்லேருந்து வருது, which passes through the atrioventricular septum to emerge on the top of the interventricular septum. ஸோ இங்கே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருக்குன்னா இது எஸ்ஏ நோடு இருக்கும், இங்கே ஏவி நோடு இருக்கும், இங்கே போய் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் டாப்பில் இருக்கிறது பண்டில் ஆஃப் ஹிஸ், அப்புறம் போகிறது பர்கிஞ்சி ஃபைபர்ஸ். இது வந்து ஏட்ரியோவென்ட்ரிகுலர் செப்டம், இது இன்டர் ஏட்ரியல் செப்டம், இது இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் ஒன்று பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் இமீடியட்லி டிவைட்ஸ் இன்டு ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டில். லெஃப்ட் ரைட் பண்டில் பிரியுது அந்த பர்கிஞ்சி ஃபைபர்ஸ். திஸ் பிரான்ச்சஸ் கிவ்ஸ் டு மைன்யூட் ஃபைபர்ஸ், சின்ன சின்ன ஃபைபர்ஸாக கொடுக்கும் எல்லா இடத்துக்கும்.
throughout the ventricular musculature of the respective sites of the bundle Purkinje fibers. The normal musculature has the ability to generate action potential without external stimuli. ஆட்டோ எக்ஸைட்டபிள் தானாக வந்து நர்வ் சீல்ஸ் இல்லாமல் ஸ்டிமுலேட் பண்ணும். ஹார்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, தானாக ஆட்டோமிக் நர்வ் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணும். அது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தான் பண்ணும், ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ ஹவர் த நம்பர் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் குட் பி ஜெனரேட்டட் மைனூட் வேரி ஃப்ரம் த ஒரு மினிட்ல வந்து ஒவ்வொரு இடத்துல எங்கன்னா வேரி ஆகும் ஒவ்வொரு நோடல் சிஸ்டம்லாம். எஸ்ஐனோட தான் மெயின் டாமினன்ட், அதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். 70 to 75 டைம் வந்து ஒவ்வொரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும், அதாவது 72 பீட்ஸாக கன்வெர்ட் ஆகுறது. அண்ட் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இனிஷியேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் த ரிதமிக் கான்ட்ராக்ட் ஆக்டிவிட்டி தான் ஹார்ட். அப்போ அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் ஒழுங்காகவே துடிக்காது, கண்டபடி துடிச்சிட்டு இருக்கும். ஸோ அதுதான் மெயின், அதான் பேஸ் மேக்கர். ஸோ அதனால தான் பேஸ் மேக்கர்னு சொல்கிறாங்க, கிங் மேக்கர் மாதிரி பேஸ் மேக்கர். ஸோ இது அதனால தான் 70 to 75 மினிட்ஸ் வந்து துடிக்குது, ஆவரேஜாக 72 பீட்ஸ் பர் மினிட் துடிக்குது. அவ்வளோதான். இந்த ஹார்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதுதான் ஹார்ட், அயோட்டா சொன்ன மாதிரி. இந்த அயோட்டால் பிரான்ச் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வந்து வெனக்காவா, சுப்பீரியர் வெனக்காவா, இங்கே கீழே இருக்கிறது இன்ஃபீரியர் வெனக்காவா. நம்ம சொன்ன மாதிரி இது அப்பர் பாடி பார்ட், இது லோயர் பாடி பார்ட் பிளட் கொண்டு வரும், டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கொண்டு வரும், அதனால் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணோம், இது வந்து ரைட் ஏட்ரியம் கொண்டு வந்துச்சு பிளட், டீஆக்சிஜன் பிளட். இது வந்து ட்ரைகஸ்பிட் வால்வு. அந்த ட்ரைகஸ்பிட் வால்வில் மேலேருந்து பிளட் கீழே வரும், மேலே கான்ட்ராக்ட் ஆனால். ஓகேங்களா. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு பாருங்க தான் இருக்குது, இது இருக்குது. எஸ்ஐ நோடு இங்கே இருக்குது. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வந்து பண்டில் ஆஃப் ஃபீஸு இந்த இடத்துல டாப் ஆஃப் த இன்ட்ரிவென்ட்ரிகுலர் செப்டம். அப்புறம் நம்ம அடுத்தது வந்து பர்கின்ஜ் ஃபைபர்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, கொடுக்கலையா, இதுதான் பர்கின்ஜ் ஃபைபர்ஸ். இந்த எல்லோ கலர் இருக்கிறது நெர்வு, வெயின்ஸு அது மாதிரி இருக்கிறது ப்ளூ கலரு, ரெட் கலர் இருக்கிறது ஆர்ட்ரி. ஹார்ட்டுக்கு வந்து வேறு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இப்போ வந்துருச்சா, இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும், இந்த ரைட் வென்ட்ரிகுலர்னு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்ட்ரி போகணும். ஸோ பல்மனரி ஆர்ட்ரிங்கிறது தான் பாருங்க, ரைட் வென்ட்ரிகுலர் ஓப்பனிங் இருக்கா, இந்த பல்மனரி ஆர்ட்ரி. இப்போ டீஆக்சிஜனேட்டட் பிளட் எங்கே கொண்டு போகும், லங்ஸுக்கு கொண்டு போகும். லங்ஸ்லேருந்து என்ன பண்ணோம், திரும்பி பல்மனரி வெயின் வழியாக வரும். இதெல்லாம் ஆக்சிஜனேட்டட் பிளட், அதனால ரெட் கலர் இருக்குது. இது எங்கே வரும், லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வரும். ஓகேங்களா. லெஃப்ட் ஏட்ரியம் வந்து கீழே என்ன போகும், பைக்கஸ்பிட் வால்வு. ஓகேங்களா. இது வந்து பைக்கஸ்பிட் வால்வு ஆர் மைட்ரல் வால்வ்னு சொல்லுவாங்க. இது வழியாக என்ன பண்ணும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் போகும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து எங்கே போகும், அயோட்டாக்கு போகும். அயோட்டாக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா. இது அந்த தெரியல உங்களுக்கு தெரியாது, அது கனெக்ஷன் இருக்கும். ஸோ அயோட்டா வழியாக போகும், அதுதான் அயோட்டா. இது வந்து ஆக்சிஜனேட்டல் பிளட். ஓகேங்களா. ரெட் கலர் இருக்கிறதெல்லாம். ஸோ இப்படி தான் வந்து ஹார்ட் பம்பிங் நடக்கிறது. கார்டா டெண்டினாங்கிறது இந்த 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 ஒயிட் கலர் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான், அதை வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா. அது வந்து பேஸ்டு ஆன் த நர்வ் ஃபைபர்ஸ் பேஸ் பண்ணி இது ஓப்பனாக க்ளோஸ் பண்ணுறது. அப்போ இங்கே கான்ட்ராக்ட் ஆனால் பேக்கில் இருக்கிறது இங்கே க்ளோஸ் ஆயிரும், இங்கே ஓப்பன் ஆகும். அந்த கான்செப்ட்ஸ் அதெல்லாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டியாக் சைக்கிள் என்ன சொன்னேன், 0.8 செகண்ட் சொன்னேன். சிஸ்டோல் டயஸ்டோல் இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஏஸ்டோல் சிஸ்டோல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமே வந்து வெனக்காவாலிருந்து ஃபில் ஆகுது பிளட்டு. இன்ஃபீரியர் வெனக்காவா சுப்பீரியர் வெனக்காவிலேருந்து பிளட்டு ஃபில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே ஃபில் ஆகும், ரைட் ஏட்ரியம் ஃபில் ஆகும். ஸோ அப்படி ஃபில் ஆகுதுன்னா அப்போ வந்து இங்கே பிளட் ஃபில் ஆகிறத பார்த்துட்டே வந்து கொஞ்சமாக பிளட்டு கீழே இறங்கும். எங்கே, ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு ஃபில் ஆகும். அப்புறம் இது கான்ட்ராக்ட் ஆனால் அது சிஸ்டோல். அப்போ ஏட்ரியல் சிஸ்டோலில் மீதி இருக்கிற எல்லா பிளட்டும் வென்ட்ரிக்கிளுக்கு போயிடும். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கழிச்சு வென்ட்ரிக்கிள் ஃபில் ஆகிடும். அந்த மஸ்குலேச்சர்லாம் ஆக்டிவேட் ஆகி வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ஷன் நடக்கும். அப்போ வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ஷன் வென்ட்ரிக்கிள் சிஸ்டோல். அது கான்ட்ராக்ட் ஆனால் இங்கே பிளாக் ஆகிடும், அதாவது வால்வு வந்து க்ளோஸ் ஆகிடும். எந்த வால்வு, ட்ரைகஸ்பிட் வால்வு க்ளோஸ் ஆகிடும். ட்ரைகஸ்பிட் வால்வு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே அழுத்தத்தில் செமினார் வால்வு ஓப்பன் ஆகும். செமினார் வால்வுனா பல்மனரி ஆர்டரிக்கு போகுது, அங்கே ஓப்பன் ஆகும். அப்போ வென்ட்ரிகல்ஸ் பல்மனரி ஆர்டரி போகும். அதே மாதிரி அங்கே பல்மனரி ஆர்டரியிலேருந்து அப்படி போகுது தான். ஸோ இப்போ அதே சேம் டைம் இந்த ரைட்டு ஏட்ரியில் வந்து சிஸ்டோல் நடந்துச்சுன்னா லெஃப்ட் ஏட்ரியம் சிஸ்டோல் நடக்கும். அங்கே சிஸ்டோல் நடந்துச்சுன்னா அங்கே கான்ட்ராக்ஷன் ஆகும். லெஃப்ட் ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆனால் எங்கே வரும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். அது என்ன பிளட், லெஃப்ட் ஏட்ரியம் இருக்கிறது ஆக்சிஜனல் பிளட். அந்த பிளட் எங்கேருந்து வந்துச்சு, இங்கே பல்மனரிலேருந்து லங்ஸுக்கு போச்சு பார்த்தீங்களா, அந்த பிளட் தான் பல்மனரி வெயின் வழியாக லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வந்துச்சு. அது கான்ட்ராக்ட் ஆகுது எப்போ, ரைட் ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகுது, அதான் ஏட்ரியல் சிஸ்டோல். அப்போ கான்ட்ராக்ட் ஆகும்போது கீழே லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் ஃபில் ஆயிடுச்சு. பொதுவாகவே கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்கும் பிளட் அதிகமான ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இங்கே வென்ட்ரிகல் சிஸ்டோல் எங்கே நடந்துச்சு, ரைட் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடந்துச்சு. கான்ட்ராக்ட் நடந்துச்சுன்னா பல்மனரி ஆர்டரிக்கு போகுது, செமிலுனார் வால்வ் ஓப்பன் ஆகும், இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் பைகஸ்பிட் வால்வ் பிட்வீன் லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் க்ளோஸ் ஆகிட்டு செமிலுனார் வால்வ் எங்கே இருக்கும், அயோட்டா இருக்குது பார்த்தீங்களா, அயோட்டாவுக்கு ஓப்பன் ஆகி பிளட் போகும். ஸோ அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ஷன், அதாவது வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ஷனில்
பல்மனரி ஆர்டரிக்கு போகும், அயோட்டாக்கு போகும். அப்புறம் வென்ட்ரிக்கல் டயஸ்டோல் நடக்கும், ரிலாக்ஸ் ஆகும். அந்த டைமில் என்ன பண்ணும், ஏட்ரியல் டயஸ்டோல் நடந்துட்டு இருக்கிற டைமில் அங்கே ஏட்ரியல் டயஸ்டோல் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த இன்ஃபீரியர் வெனக்கா சுப்பீரியர் வெனக்கா வந்து பிளட் இங்கே வரும், ஏட்ரியல் டயஸ்டோல். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் கீழே இறங்கிட்டு இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணும், எல்லா பிளட்டையும் கீழே தள்ளணும்னு சொல்லிட்டு ஏட்ரியல் டயஸ்டோல் நடக்கும். அப்போ மறுபடியும் கான்ட்ராக்ட் பண்ணி கீழே இருக்கும். அப்போ வென்ட்ரிக்கல் டயஸ்டோல் இருந்துட்டு இருக்கும், வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கும். பிளட் எல்லாம் ஃபுல்லாக வந்தோடனே உடனே வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் நடக்க ஆரம்பிக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். ஏட்ரியல் சிஸ்டோல், வென்ட்ரிக்கல் சிஸ்டோல், அப்புறம் நீங்கள் வென்ட்ரிக்கல் டயஸ்டோலு, இப்போ இங்கே ஏட்ரியல் டயஸ்டோலு. இந்த ஏட்ரியல் சிஸ்டோல்னோடனே ஏட்ரியல் டயஸ்டோல் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த டைமில் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும், ஓகேங்களா. அப்புறம் வென்ட்ரிக்கல் டயஸ்டோல் நடக்கும். இந்த டைமில் ஏட்ரியல் டயஸ்டோல் தான் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஏட்ரியல் சிஸ்டோல் ஆரம்பிக்கும். இப்போ இது எதுக்கு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இசிஜிலாம் பார்க்குறோம். இசிஜிலாம் பார்க்கும்போது கான்ட்ராக்ஷன் நடந்தால் தான் டீபோலரைசேஷன் நடக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ஷன் அப்போ தான் நம்ம வேவ்ஸ் கிடைக்கும். இந்த இசியில் எப்படி கிடைக்கும், பி வேவ், அப்புறம் ஒரு கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் ஒரு டி வேவ். டி வேவு, பிஏ, கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸு, சாரி அவங்க வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னால, இது வந்து ஏட்ரியல் சிஸ்டோல்னால, இது வந்து வென்ட்ரிகுலர் டயஸ்டோல்னால கிடைக்கும். அப்போ ரெண்டு டயஸ்டோல்னா ரீபோலரைசேஷன் நடக்கும், கரெக்டாக. சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன், கான்ட்ராக்ஷனா டீபோலரைசேஷன் நடந்தால் தான் கான்ட்ராக்ஷன் நடக்கும். அப்போ இங்கே வென்ட்ரிகல்ஸ்லாம் டீபோலரைசேஷன் இன் வென்ட்ரிகல்ஸ், இங்கே ஏட்ரியல் டீபோலரைசேஷன், வென்ட்ரிகல் டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன் இந்த வென்ட்ரிகல்ஸ். அப்போ இது வென்ட்ரிகல் டயஸ்டோல் நடக்குது. அப்போ எங்கே ஏட்ரியல் டிஸ்டோல் காணாது போச்சுன்னா, இங்கே தான் ஏட்ரியல் டயஸ்டோலும் காணாது போச்சு. ஏன் அப்படி காணாது போச்சுன்னா, இது வென்ட்ரிகல் சிஸ்டம்ங்கிறது நல்லா அழுத்தத்தில் வேவ்ஸ்லாம் பெருசாகி போச்சு நாட்டில் வைக்கும்போது. வென்ட்ரிகல் ஏட்ரியல் டயஸ்டோல் அப்படி மறைஞ்சிருச்சு. அது டயஸ்டோல் ஆகும், பட் வந்து அந்த இது கொடுக்கல, அந்த டிவை வந்து காமிக்கல இந்த இடத்துல. இங்கே இருக்கிற ஏட்ரியல் டயஸ்டோலோட காமிக்கல. அது மாஸ்க்டு பை வென்ட்ரிகல் சிஸ்டோல். வென்ட்ரிகல் சிஸ்டோல் அடுத்த இடத்துல அதெல்லாம் காணாத போச்சு. அதாவது காணாத போச்சுன்னா நம்ம சிக்னல் வந்து பிக்கப் ஆகலை. ஆனால் அது நடக்கும் உண்மையாலுமே, நம்ம பிக்கப் ஆகலை. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ எல்லா சேம்பரும் ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ ஜாயிண்ட் டயஸ்டோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக ட்ரைகேஸ் விட பைக்கஸ் ஓப்பன் ஆகும். அப்போ என்ன அர்த்தம், ரைட் ஏடிஎம்லும் லெஃப்ட் ஏடிஎம்லும் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு ரெண்டு கீழே வரும். பிளட் ஃப்ரம் த பல்மனரி வெயின்ஸ் அண்ட் வெனக்கா ஃப்ளோஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ வந்து எல்லாமே டயஸ்டோல் இருக்கும்போது இங்கே இப்படி வரும் வென்ட்ரிக்கலுக்கு. அதே மாதிரி இதுக்கு எங்கே வரும், வெனாக்காவிலேருந்து வரும், பல்மனரி வெயின்லேருந்து இங்கே பிளட் வரும். இதான் பாருங்கள் சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பல்மனரி வரும், அங்கேருந்து வந்து லெஃப்ட் ரைட் வென்ட்ரிக்கல் போகும் த்ரோ த லெஃப்ட் அண்ட் ரைட் ஏட்ரியம். செமினார் வால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் இந்த டைமில். அப்புறம் எப்போ ஓப்பன் ஆகும்னா எஸ்ஏனோட ஜென்ரேட் ஆகும் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். அப்போ ஏட்ரியாவுக்கு போகும், ஸ்டிமுலேட் ஏட்ரியாவுக்கு கொண்டு போகும், கான்ட்ராக்ஷன் நடக்கும். அப்போனால ஏட்ரியல் சிஸ்டல் கிரியேட் ஆகும். எப்போ செமினல் அதாவது சைனோ ஏட்ரியல்னோட சிக்னல் கொடுக்கும்போது. பேசிக் ரிலாக்ஸ் ஸ்டேட்டை சொல்லியிருக்காங்க. எப்போனா ட்ரைகேசிட் பைகேசிட் ஓப்பன் ஆகும்போது பிளட் வந்து பல்மனரி வெயின் வெனக்காவை எங்கே இருக்கு, இங்கே வெனக்காவா பல்மனரி வெயின் இது வந்து ஓப்பன் ஆகும்போது இங்கே வரும், ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து இங்கே கான்ட்ராக்ட் ஆகும், அப்போ கீழே வந்துடும். இங்கே கான்ட்ராக்ட் ஆனால் மேலே போகும். அதை முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்போ எப்போ கான்ட்ராக்ட்னா எஸ்ஏனோட ஜென்ரேட் பண்ணும்போது ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும், கீழெல்லாம் வந்துடும். திஸ் இன்க்ரீஸஸ் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன்டு த வென்ட்ரிக்கல் பை அபவுட் 30% இன்க்ரீஸ் பண்ணி கீழே தள்ளிடும். இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன பண்ணும், எஸ்ஏ நோடில் மட்டும் இருக்காது, உடனே கண்டக்ட் பண்ணி வென்ட்ரிகுலர் சைடுக்கு போகும். எப்படின்னா ஏவி நோடுக்கு போகும், அப்புறம் ஏவி பண்டில் ஆஃபீஸுக்கு போகும், அப்புறம் பண்டில் ஆஃபீஸ்லேருந்து பர்கஞ்சி ஃபைபர்ஸ் போய் என்ட்ரி மஸ்குலேச்சர் வென்ட்ரிகுலர் மஸ்குலேச்சர் ஃபுல்லாக போகும். அதனால வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கும். அப்போ வந்து வென்ட்ரிகல் மஸ்கிள் கான்ட்ராக்ட் ஆனவுடனே அதான் வென்ட்ரிகல் சிஸ்டோல். அப்போ ஏட்ரியா வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும், டயஸ்டோலுக்கு போயிடும். கோயின்சைடிங் வித் வென்ட்ரிகல் சிஸ்டோல். ஸோ வென்ட்ரிகல் சிஸ்டோல் கான்ட்ராக்ட் ஆகும்போது ஏட்ரியல் வந்து டயஸ்டோல் போச்சுன்னா சிக்னல் பிக்கப் ஆகுது, அதுதான் சொன்னது. ஆனால் நடக்கும். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் இன்க்ரீஸஸ் தான் வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் வென்ட்ரிகுலர் ப்ரெஷர். அப்போ என்ன ஆகும், பேக் ஃப்ளோ பின்னாடி ஏட்ரிக்கு முன்னாடி வரக்கூடாது. அந்த பேக் ஃப்ளோ தடுக்கிறதுக்கு ட்ரைகேஸ்பிட் வால்வும் பைகேஸ்பிட் வால்வும் க்ளோஸ் ஆயிடுச்சு பேக் ஃப்ளோ தடுக்கிறதுக்கு. அப்போ மற்ற கொஞ்ச நேரம் கான்ட்ராக்ட் ஆனோடனே செமினார் வால்வ் இருக்கும், அயோட்டாவுக்கும் பல்மனரி ஆர்டரிக்கும் செமினார் வால்வ் இருக்கும், அது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிக்கும். இன்க்ரீஸஸ் ஃபர்தர் செமினார் வால்ஸ் கார்டிங் த பல்மனரி ஆர்டரி ரைட் சைடில், லெஃப்ட் சைடு வென்ட்ரிக்கல் ஓப்பன் ஆகும். அப்போ வந்து அயோட்டாக்கு பண்ணிச்சுன்னா பாடி ஃபுல்லாக போகும், பல்மனரி ஆர்டிக்கு பண்ணிச்சுன்னா லங்ஸுக்கு போயிட்டு மறுபடியும் ஆக்சிஜன் பண்ணி திரும்பி கொண்டு வரும். ஸோ சர்க்குலேட்டரி பாத்வேஸ். இந்த வென்ட்ரிக்கல் மறுபடியும் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லா பிளட்டும் தள்ளிடுச்சு பார்த்தீங்களா, அதனால் வென்ட்ரிக்கல் டயஸ்டோல் இருக்கும். அந்த வென்ட்ரிக்கல் ப்ரெஷர் ஃபால்ஸ் க்ளோசிங் த செமினார் வால்ஸ். அப்போ வந்து அயோட்டாவில் இருக்கிற பிளட் கீழே வரக்கூடாது, பல்மனரி ஆர்ட்டில் இருக்கிற பிளட் கீழே வரக்கூடாது, அதனால் இங்கே இருக்கிற வால் க்ளோஸ் ஆகிடும். அப்போ வென்ட்ரிகுலர் வந்து பேக் ஃப்ளோ தடுக்கிறதுக்கோசரம் வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸ் ஆகும்போது க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வென்ட்ரிகல் ப்ரெஷர் குறைஞ்சதுனால ரிலாக்ஸ் ஆகும்போது ட்ரைகேஸ் பைகேஸில் ஓப்பன் ஆகும். ஏன்னா ஏட்ரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் ஃபில் ஆகிட்டு இருக்கும். சரி, இந்த சுப்பீரியர் வெனக்காவை இன்ஃபீரியர் வெனக்காவை இங்கேருந்து வரும், பல்மனரி வெயின்லேருந்து இங்கே ஃபில் ஆகிட்டு இருக்கும், லெஃப்ட் ஏட்ரியமில் ரைட் ஏட்ரியமில். அப்போ என்ன ஆகும், இங்கேருந்து வால்ஸ் ஓப்பன் ஆகிரும். அப்போ வால்ஸ் ஓப்பன் ஆனால் கீழே வந்துடும். ஆர் புஷ் டு ஓப்பன் பை த ப்ரெஷர் இன் த ஏட்ரியா எக்ஸ்டெண்டட் பை த பிளட் விச் இஸ் பம்ப் எம்ப்டிட் இன்டு த பை வெயின்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகேஸ் பைகேஸில் ஓப்பன் ஆயிடுச்சு, ஏன்னா வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, ஏட்ரியா வந்து பிளட் ஃபில் ஆகிறதுனால,
ஓகேங்களா? ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஓப்பன் ஆகி வெயின்ஸ்லேருந்து வர பிளட்லாம் கொண்டு போய் ஓப்பன் ஆகிறதுனால மறுபடியும் வென்ட்ரிக்கிளுக்கு கீழே பிளட் தள்ளும். பிளட் ஒன்ஸ் அகெயின் மூவ்ஸ் ஃபீல் டு த வென்ட்ரிகல்ஸ். மறுபடியும் வென்ட்ரிகல் நாட்டில் ரெண்டுமே டயஸ்டோலுக்கு வந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆயிரும். அப்புறம் ஏட்ரியா மறுபடியும் டயஸ்டோல் வந்துடும். அப்புறம் வென்ட்ரிகல் டயஸ்டோல் தான் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மறுபடியும் எஸ்சிஎனோட ஜென்ரேட் ஆனிச்சுன்னா மறுபடியும் வென்ட்ரிகல் ஏட்ரியா மறுபடியும் கான்ட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி ரிப்பீட் ஆகி 0.8 செகண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு கார்டியாக் சைக்கிள் நடக்கும். 7 to 72 பீட்ஸ் பெர் மினிட். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னன்னா, ஒரு டைம் ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 70 ml ஆஃப் பிளட் கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ 70 to 72 டைம்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். 70 into 70 4900 இருக்கும். அப்ராக்சிமேட்லி 5 லிட்டர்ஸ் எம்எல் ஆர் 5 லிட்டர்ஸ் ஒரு ஹார்ட் வந்து 1 மினிட்டுக்கு தான் இருக்கும். ஒரு பெர் மினிட் அதுதான் கொடுத்துருப்பாங்க இங்கே. The sequential event in the heart which is cyclically repeated is called cardiac cycle. Cycle repeat ஆகிட்டே இருக்கும். It consists of systole இருக்கும் and diastole இருக்கும் of both the atria and the ventricles. ஹார்ட் பீட் 72 டைம்ஸ் ஒரு பீட் ஆகும். அப்போ வந்து ஒரு டியூரேஷன் 0.8 செகண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு டைமில் பீட் ஆகிறது 70 ml போகும். அப்போ அதான் ஸ்ட்ரோக் வால்யூம். அப்போ ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ இருக்குது? 72 பீட்ஸ். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கார்டியக் அவுட்புட். ஒரு அவுட்புட் ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ? 5 லிட்டர்ஸ். அவ்வளோதான். இந்த பாடி ஹாஸ் எபிலிட்டி டு ஆல்டர் ஸ்ட்ரோக் வால்யூம். நாம நினச்சா வந்து எல்லா பாடி வந்து ஓன் எபிலிட்டியில் வந்து ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்ட்ரோக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரோக் வால்யூம் ரெண்டுத்தையும் இன்க்ரீஸ் பண்ணால் கார்டியக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேரி ஆகும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, லப் சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா? ஹார்ட்டில் 2 சவுண்ட் தான் கேட்கும் ப்ராமினெண்ட்டாக. டப்புன்னு சொல்லிட்டு. டப்புனா இது வந்து ட்ரைகஸ்பிட் வால்வு, பைகஸ்பிட் வால்வு க்ளோஸ் ஆனிச்சுன்னா அது டப்பு. இந்த 2 வால்வு க்ளோஸ் ஆனிச்சுன்னா டப்புங்கிற சவுண்ட் வந்து க்ளோசர் ஆஃப் த செமில்னார் வால்ஸ். செமில்னார் வால்ஸ்னா அயோட்டா பல்மரி ஆர்ட்ரிக்கு நடுவுலையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல் நடுவில் இருக்கிறது தான் செமில்னார் வால்ஸ். அது க்ளோஸ் ஆனிச்சுன்னா டப் சவுண்டு, இது க்ளோஸ் ஆனிச்சுன்னா லெஃப்ட் சவுண்டு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இசிஜி. இசிஜி நம்ம பிபி பிபிவி அப்படின்னு சொல்லி நம்ம படத்துலாம் பார்த்துருப்போம், செத்து போனால் அப்படி வரும் இல்லையா? ஸோ அதுதான் இசிஜி வேவு. அந்த இசிஜினா நம்ம ஹார்ட்லாம் வந்து எலக்ட்ரோடெலாம் வச்சு மெஷர் பண்ணுவாங்க ஒரு மிஷினில். எலக்ட்ரோகார்டியோகிராஃபி இதுதான் அது. ஸோ நம்ம பி வேவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏட்ரியல் சிஸ்டோல். ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது, ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன் நடக்கும் சிஸ்டோல் நடக்குதுன்னா எஸ்என்ஓல்ருந்து சிக்னல் வரணும் ஏட்ரியா ஃபுல்லாக. அப்படி சிக்னல் வந்து என்ன நடக்கும்? டீபோலரைசேஷன் நடக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆல்டர் ஆகும். அது ஏட்ரியல் டீபோலரைசேஷன்னா அது பி வேவ். அதே மாதிரி இது ஃபுல்லாக வந்துன்னா வென்ட்ரிக்கல் சிஸ்டோல். ஏட்ரியல் டேஷன் நடக்கும். ஆனால் மாஸ்க் பண்ணிருச்சு இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ அப்போ வென்ட்ரிக்கல் சிஸ்டோல்னா வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் எப்போ நடக்கும்னா ஏவி நோடு, அதாவது பண்டில் ஆஃப் ஈஸ் வந்து பர்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்கு வந்து இது கொடுக்கும்போது, சிக்னல் கொடுக்கும்போது பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் எல்லா வென்ட்ரிக்கலுக்கும் போயிட்டு கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இது வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷனில் தான் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து டி வேவ். டி வேவ்ங்கிறது இப்போ என்ன வந்து வென்ட்ரிகுலர் டயஸ்டல் நடக்கும். வென்ட்ரிகுலர் டயஸ்டல்னா வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன், மசில் ரீபோலரைசேஷன். ஏன்னா சிக்னல் போய் முடிஞ்சிருச்சு, அப்புறம் சிக்னலே இல்லை. அப்போ ரீபோலரைசேஷன் பண்ணி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. ஓகேங்களா? 3 எலக்ட்ரிக்கல் லீட்ஸ் இருக்கும். 1 to each ரிஸ்ட்டு, அப்புறம் ஆங்கிள்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஹார்ட் ஆக்டிவிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்டாண்டர்டான இசிஜியில் இந்த வேவ் தான் இருக்கும். பிக்யூஆர்எஸ், பி வேவ், டி வேவ், கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸு. இந்த பி வேவ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்ஸைட்டேஷன், சிக்னல் பாஸ் ஆகிற டைம், அதாவது டீபோலரைசேஷன் நடக்கிறது எங்கள் ஏட்ரியாவில். இட் லீட்ஸ் டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் போத் ஏட்ரியா. இந்த கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து டீபோலரைசேஷன் வந்து வென்ட்ரிகல்ஸ், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஏட்ரியல் சிஸ்டோல், வென்ட்ரிகல் டயஸ்டோல், சிம்பிளாக. அப்போ வென்ட்ரிகல் கான்ட்ராக்ஷன் நடக்கும். திஸ் கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட்ஸ்லி ஆஃப்டர் கியூ வேவ் அண்ட் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். டி வேவ்ங்கிறது ரெப்ரசன்ட் த ரிட்டர்ன் ஆஃப் த வென்ட்ரிகல்ஸ் ஃப்ரம் த எக்ஸைட்டட் டு நார்மல் ஸ்டேட். வென்ட்ரிகல் வந்து நார்மல் ஸ்டேட் கொண்டு போகும், அந்த ரீபோலரைசேஷன். ஆனால் ஏட்ரியல் ஒரு நார்மல் ஸ்டேட் கொண்டு போகிறது இங்கே தான். ஏட்ரியல் ரீபோலரைசேஷன் நார்மல் ஸ்டேட் கொண்டு போகிறது அது வந்து வென்ட்ரிகுலர் சிஸ்டல் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸை மாஸ்க் பண்ணிருச்சு. இதுவே நடக்கிறதுனால அது காணாத போச்சு. அதாவது இப்போ கியூஆர்எக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏட்ரியல் டஸ்டில் இங்கே வச்சு இப்படி இருக்கும். அது இவ்வளோ பெரிய வேவ் வந்ததுனால அது காணாத போச்சு, தெரியல. ஸோ எண்ட் ஆஃப் த டி வேவ் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் சிஸ்டோல். இப்போ இது வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ இதுதான் கார்டியாக் சைக்கிள். பிக்யூஆர்எஸ் தான் ஒரு கார்டியாக் சைக்கிள். ஸோ நம்பர் ஆஃப் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிச்சாவே எத்தனை பீட்ஸ் பெர் மினிட் நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இசிஜி வச்சு நிறைய கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் தான் ஒரு கார்டியாக் சைக்கிள். இதுதான் 0.8 செகண்ட்ஸ் நடக்கிறது. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷன் என்ன சொன்னேன்? இப்போ ஹார்ட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லங்ஸ் வந்து இப்படி இருக்குது. இப்போ இங்கேருந்து பிளட் இங்கே போயிட்டு திரும்பி இங்கே வரும். அதே மாதிரி அயோட்டோக்கு இங்கேருந்து பாடி பார்ட்ஸுக்கு போயிட்டு திரும்பி இங்கே வரும். அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்டெஸ்டைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து லிவருக்கு ஒரு பிளட் போயிட்டு வரும். இங்கேருந்து பிளட் இங்கே போயிட்டு அப்புறம் ஹார்ட்டுங்கிறது ஹார்ட்டுக்கு இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இருக்கிறது போர்ட்டல் சர்க்குலேஷன் இதுமாக இருக்கிறது.
நியூட்ரியன்ஸ் அங்கே கொண்டு போகும். இந்த போர்ட்டல் சர்க்குலேஷன் ஓகேங்களா. அதை ஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன், ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இன்டெஸ்டினல் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சர்க்குலேஷன். இங்கே இதே மாதிரி டீஆக்சிஜனல் பெட் வந்து லங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஆக்சிஜனல் பெட்டாக கொண்டு வரதுக்கு இங்கே வந்து பல்மரி சர்க்குலேஷன். அதே மாதிரி இங்கே ஹார்ட்லேருந்து ஆக்சிஜனல் பிளட்லாம் எல்லா பாடி பார்ட்ஸும் கொண்டு போயிட்டு டீஆக்சிஜனல் பிளட்டை திரும்பி கொண்டு வரது காரணம் சிஸ்டமிக் சர்க்குலேஷன், எல்லா டிஷ்யூஸுக்கு போகிறது. ஸோ இத்தனை டைப் ஆஃப் இருக்குது ஓகேங்களா. இதுதான் டபுள் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க ஹியூமன்ஸில். இந்த பிளட் ஃப்ளோ ஸ்ட்ரிக்ட்லி வித் ஃபிக்ஸ்டு ரூட், ஒரு ஃபிக்ஸ்டு ரூட்டில் தான் போகும். அதுதான் பிளட் வெசல்ஸ் ஓகேங்களா. இந்த பிளட் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏட்ரியல், அதாவது ஆர்ட்ரிஸ் இருக்குது, வெயின்ஸ் இருக்குது. இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரிஸ் கொஞ்சம் லூமன், அதாவது கீழே பார்ப்பீங்க 3 லேயர் இருக்குது. டியூனிகா, இன்டிமா, மீடியா, அப்புறம் எக்ஸ்டர்னான்னு சொல்லிட்டு. இன்டிமாவில் எண்டோத்திலியம் இருக்கும். அதாவது இப்போ ஒரு வெசல் இருக்குன்னா இன்டிமானா உள்ளார எண்டோத்திலியம் இப்படி இருக்கும். அப்போ இப்போ வெசல்னா இப்படி வெசல்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் எண்டோத்திலியம். இல்லை இப்படி தான் எண்டோத்திலியம், ஒரு லேயர் மட்டும் இருக்கிறது, தின் லேயர். அப்புறம் மீடியா இருக்கும், அப்புறம் அதுக்கு மேலே ஃபைபர்ஸ் லேயர்லாம் இருக்கும், எல்லா கொலாஜன் ஃபைபர்ஸு. இங்கே ஸ்மூத் மசில்ஸ் இருக்கும் மீடியாவில். இங்கே இது எக்ஸ்டர்னா, இது மீடியா, இது இன்டிமா. இந்த மீடியா வந்து வெயின்ஸில் வந்து தின்னாக இருக்கும். அப்போ தின்னாச்சுன்னா லூமன் பெருசாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ இன்டிமா இருக்குது, மிடில் லேயர் ஆஃப் அதான் அந்த ஸ்மாஸ் எண்டோத்திலியம் தான் இன்டிமா. அப்புறம் மிடில் லேயர் மீடியா. அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபைபரஸ் டிஷ்யூ வந்து கொலாஜன் ஃபைபர்ஸ் எக்ஸ்டர்னா. டியூனிகா மீடியா தின்னு இருக்கும் கம்பேர்ட் டு த ஆர்ட்ரி. ஸோ பிளட் வந்து ரைட் வென்ட்ரிக்கிளில் பம்ப் ஆகுது, பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பம்ப் ஆனால் அயோட்டாக்கு போகுது. இதில் நம்ம முன்ன சொன்னால் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். டிஆக்ஷனல் பிளட் பம்ப்டு இன்டு த பல்மனரி ஆர்ட்ரி டயக்ராம் போட்டு புரிஞ்சுக்கோங்க. டிஆக்ஷனல் பிளட் வந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகுதுங்களா. எப்போ எங்கேருந்து ரைட் ஏட்ரியம் வரும், அப்புறம் ரைட் வென்ட்ரிக்கிளில் வருது, இங்கேருந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கு டிஆக்ஷனல் பிளட். இதெல்லாம் டிஆக்ஷனல் பிளட் தான். இது எங்கேருந்து வருது, வெனக்காவிலேருந்து வருது. வெயின்ஸ் எல்லாம் எல்லா பாடி பார்ட்ஸ்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த பல்மனரி ஆர்டர்லேருந்து லங்ஸுக்கு போகுது, லங்ஸ்லேருந்து பல்மனரி வெயின் போகுது, பல்மனரி வெயின்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியம் போகுது, லெஃப்ட் ஏட்ரியம் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் போகுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டா போகுது, அயோட்டிலேருந்து எல்லா பாடி பார்ட்ஸுக்கு போகுது, எல்லா பாடி பார்ட்ஸ்லேருந்து வெனக்காவில் திரும்பி வருது, மறுபடியும் இப்படி வருது. ஸோ ஆர்டரி இஸ் பாஸ்ட் டு த லங்ஸ், எங்கே பல்மனரி லங்ஸுக்கு போகுது. அங்கேருந்து ஆக்சிஜன் பிளட் திரும்பி வந்து பல்மனரி வெயின் வழியாக லெஃப்ட் ஏட்ரியம் வருது. இந்த பாத்வே தான் வந்து பல்மனரி சர்க்குலேஷன். ஒரு சர்க்குலேஷன் வந்துருச்சா. நெக்ஸ்ட் இந்த ஆக்சிஜனல் பிளட் என்ட்ரிங் த அயோட்டா எப்படி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்கா, ஸோ அது வந்து ஆர்டரி போகுது, ஆர்ட்ரியோல் போகுது, கேப்லரி போகுது, டிஷ்யூஸ் போகுது. டிஷ்யூஸ்லேருந்து மறுபடியும் டிஆக்சிஜனல் பிளட் இருக்கா, அது வந்து வென்யூல்ஸ்க்கு வருது, வெயின்ஸ்க்கு வருது, வெனக்காவாக வருது, மறுபடியும் வந்து ரைட் ஏட்ரியம் கொண்டு வந்துருச்சு. இதுக்கு பேர் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஒரு 2 சர்க்குலேஷன் வந்துருச்சு. இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ப்ரொவைட்ஸ் நியூட்ரியன்ட், ஆக்சிஜன், அதர் எசென்ஷியல் மினரல்ஸ்லாம் டிஷ்யூஸ்க்கும், அப்புறம் CO2 வேஸ்ட்லாம் திரும்பி ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் எடுத்து வரதுக்கும் எலிமினேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் யூனிக் வாஸ்குலர் கனெக்ஷன் பிட்வீன் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் லிவருக்கு 2 கனெக்ஷன் இருக்குது. அதுதான் வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம்னா பிளட்டை வந்து இன்டெஸ்டைன்லேருந்து கொண்டு போய் லிவருக்கு கொண்டு போகும். அப்போ நிறைய ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுவாங்க. ஸோ அப்போ நியூட்ரியன்ஸ் அங்கே தான் அதிகமாக இருக்கும். தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. ஸ்பெஷல் கரோனரி சிஸ்டம் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இஸ் பிரசன்ட் இன் அவர் பாடி. அதாவது கார்டேக்கு வந்து இப்போ ஹார்ட்டுக்கே சுற்றி இருக்கிறது கரோனரி பிளட் வெசல். அது கரோனரினா கிரீடம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி இப்படி கரோனரி சுற்றி இருக்கும். அது வந்து கார்டேக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு. எப்பயுமே பிளட் வந்து ஹார்ட்டுக்கு நல்லா போனால் தான் ஹார்ட் பம்ப் பண்ணி அனுப்போம். அப்புறம் செரிப்ரல்னு வச்சுக்கோங்களேன், பிரெயினுக்கு சர்க்குலேஷன் போகிறது. செரிப்ரல் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு போகிறது, கரோனரி சர்க்குலேஷன் ஹார்ட்டுக்கு போகிறது, ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம்னா லிவருக்கு போகிறது, ரீனல் சர்க்குலேஷன்னா கிட்னிக்கு போகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் பல்மனரி ஆர்டரி, பல்மனரி வெயின், லங்ஸுக்கு போகிறது. இதே கான்செப்ட் தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த லூமன் வந்து ஓட்டை வந்து பெருசாக இருக்கும் வெயினுக்கு, இங்கே ஆர்டரிக்கு வந்து சின்னதாக இருக்கும். அவ்வளோதான். இந்த கேப்லரிஸ் தான் ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது, டிஷ்யூஸ்க்கு போகிறது. நெக்ஸ்ட் ரெகுலேஷன் ஆஃப் கார்டியக் ஆக்டிவிட்டி. அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் தான் ரெகுலேட் பண்ணுது ஓகேங்களா. இதில் 2 டைப் இருக்குது, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சிம்பத்தட்டிக்னா ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணோம், கான்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம், எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணோம். பேராசிம்பத்தட்டிக் எல்லாத்தையும் டிக்ரீஸ் பண்ணோம். அதே மாதிரி அட்ரினல் ஹார்மோன்ஸ் இருக்குது. அட்ரினல் ஹார்மோன்ஸ்னால் இதில் இருந்தால் என்ன வரும், அட்ரினல் மெடுலான்னு. அட்ரினல் ஹார்மோன்ஸ்னால் அட்ரினல் கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கிட்னி எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பீன்ஸ் எப்படி கிட்னா மேலே அட்ரினல் கிளாண்ட் இருக்கும். அதில் அட்ரினல் கார்டெக்ஸ் இருக்குது, மெடுலா இருக்குது. இந்த மெடுலாவில் தான் பார்த்தீங்கன்னா நாரெஃபினெஃப்ரின், எஃபினெஃப்ரின், அட்ரினலின் செக்ரெட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். அட்ரினல்லாம் இந்த அட்ரினலின் செக்ரெட் ஆனால் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அது வந்து கார்டியக் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணும், அட்ரினலி மெடுலரி ஹார்மோன்ஸ் ஓகேங்களா. ஸோ அது என்ன பண்ணால் இப்போ சிம்பத்தட்டிக்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃப்ரைட் ஹார்மோன்னு பின்னாடி படிப்பீங்க. இப்போ நாய் உங்களை துரத்துன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் தான் சொல்லுவாங்க பேசிக்காக. நீங்கள் வந்து பயந்து போவீங்க, அதுதான் ஃப்ரைட், பயந்து போகிறது. அப்போ அட்ரினல் ஹார்மோன் செக்ரெட் ஆகுது, அட்ரினலின் பம்ப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவீங்க, பயந்து போய்
என்னாகும், ஹார்ட் ரேட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும், வேகமாக ஓடுவீங்க. ஓகேங்களா? அப்போ எச்சே சுரக்காது. வேகமாக ஒன்று எச்சு சுரக்குமா? எச்சு சுரக்காது. யூரின் வருமா? நோ யூரினேஷன். அதே மாதிரி பியூப்பிள் ரொம்ப டைலேட் ஆகிடும். அதாவது நல்லா உத்து பார்த்துட்டு பறந்து போவீங்க. அதான் வந்து அதெல்லாம் அடுத்தது பார்ப்பீங்க பின்னாடி நர்வஸ் சிஸ்டமில். நீங்கள் பேசிக்காக சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே இருக்கிறதுக்கு. ஸோ நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் ரெகுலேட்டட் இன்டென்சிக்லி. அந்த கார்டியக்கை மெயின்டைன் பண்ணிக்கும். ஓகே, நார்மல் ஆக்டிவிட்டி ஆட்டோ ரெகுலேட்டட் பை த ஓன் டிஷ்யூ, நோடல் டிஷ்யூ. அதான் எஸ்ஏ நோடு, ஏவி நோடெலாம் படிச்சது. ஸோ ஹார்ட் தான் மயோஜெனிக்னு சொல்லுவாங்க. சம் ஸ்பெஷல் நியூரல் சென்டர் இருக்குது மிடில் ஆப்ளிங்கேட்டால். அதுதான் அதை வந்து மாடுலேட் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறது மட்டும் தான். மற்றபடி துடிக்கிறது துடிக்காததெல்லாம் வந்து நம்ம மயோஜெனிக்கு சொல்லி தனியாக ஹார்ட்டே பண்ணிக்கும். அது ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். நியூரல் சிக்னல்ஸ் த்ரோ த சிம்பத்திக் நர்வ்ஸ். சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்துச்சுன்னா இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ஹார்ட் பீட், இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன், அதனால் கார்டியக் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணும். பேராசிம்பத்திக்னா அதுக்கு ஆப்போசிட் பண்ணுது, டிக்ரீஸ் த ரேட் ஆஃப் ஹார்ட் பீட், டிக்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். கண்டக்ஷன் கம்மினா கார்டியக் அவுட்புட் கம்மி பண்ணிக்கும். அப்புறம் மிடில் நர்வஸ். இந்த 3 ரெகுலேஷன் தான். டிஸார்டர்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். டிஸார்டர்னு என்னென்ன பிரச்சனை வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிளட் ப்ரெஷர், அதான் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. நார்மலாக இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி. நார்மலாக 120/80 சொல்லுவாங்க. இது வந்து சிஸ்டோல்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கும் மெர்க்குரியில். இது டயஸ்டோல்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே, அதாவது 140க்கு மேலே போச்சு, அதே மாதிரி 90க்கு மேலே போச்சுன்னா அது ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஹை பிளட் ப்ரெஷர் நிறைய பிரச்சனை வரும். ஹார்ட் டிசீஸு, பிரெயின், கிட்னி, லிவர் எல்லாமே பிரச்சனை இருந்தால் ஹைப்பர் டென்ஷன் வரும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கரோனரி ஆர்டரி டிசீஸ்னால், ஆர்ட்ரியில் ஒரு இப்போ ஆர்ட்ரிக்குனா அந்த பிளேக்காக ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும். அப்போ ஆர்த்ரோஸ்க்ளரோசிஸ் அங்கே குறுகும். அஃபெக்ட்ஸ் த வெசல்ஸ் விச் சப்ளை பிளட் டு த ஹார்ட்டுக்கு போகிற ஹார்ட் மசிலுக்கு போகிற பிளட் வெசல்ஸை வந்து பிரச்சனை வருச்சுன்னா அது அத்ரோஸ்க்ளரோசிஸ். அதாவது கரோனரி ஆர்டரி டிசீஸ். கரோனரி சர்க்குலேஷனாகவே ஹார்ட்டை குறிக்கிறது. சிஏடி, கரோனரி ஆர்டரி டிசீஸ்னு சொல்லுவாங்க. அது அத்ரோஸ்க்ளரோசிஸ். எப்படி நடக்கும்னா, டெபாசிஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால், பிளேக், கால்சியம், ஃபேட்டு, கொலஸ்ட்ரால், ஃபைப்ரஸ் டிஷ்யூ இதெல்லாம் இருக்கும். எப்போனா நம்ம ஒபிசாதி குண்டாக இருக்கவங்களுக்கு இதுதான் டிசீஸ் வருது. டெபாசிட் ஆகிடும். டெபாசிட் ஆனோடனே என்ன பண்ணோம், சுருங்கிடும். ஸோ லூமன் ஆஃப் த ஆர்டரிஸ் வந்து நேரோவர். இந்த ஓட்டை வந்து லூமன்னா ஓட்டை, அது நேரோவர் ஆச்சுன்னா பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும். அப்போ நெஞ்சு வலிக்கிறது சொல்லுவாங்கள்ல, அதுதான். அப்போ வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வரும். நெக்ஸ்ட் ஆஞ்சினா தான் உண்மையாக நெஞ்சு வலிக்கிறது. இது என்னன்னா பிளட் போகாமல் நின்றுடும். நோ ஆக்சிஜன். ஏதாச்சும் ஒரு இப்போ இது மாதிரி குறி வந்து பிளட்டே போகல, இல்லை பிளட் வெசல் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இஸ்ஸிமியா, பிளட் ஆக்சிஜன் நின்றுடும். இல்லை கம்மியான ஆக்சிஜன் போகிறது, அதான் ஆஞ்சினா பெக்டோரிஸ் சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா ரொம்ப சிவியர் செஸ்ட் பெயின் உடனே வந்துடும். ஒரு 1/2 மணி நேரத்தில் சரியாக போயிடும். மறுபடியும் மசில் ஆக்சிஜன் வந்தோடனே என்ன ஆகும்னா, ஆக்சிஜன் ஒழுங்காக போகாது ஹார்ட் மசிலுக்கு. ஸோ மென் உமன் எல்லாத்தையும் நடக்கலாம். மோர் காமன் டியூரிங் மிடில் ஏஜ் அண்ட் எல்டர்லி கண்டிஷன்ஸ் தட் அஃபெக்ட் பிளட் ஃப்ளோ கம்மியாகிடுச்சுன்னா, அது ஒரு ஆக்சிஜன் கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஹார்ட் ஃபெயிலியர் எப்போ வரலாம்னா, நிறைய பிரச்சனை இருக்குன்னு வரலாம். அப்போ என்னன்னா, பம்ப் ஆகாது ஒழுங்காக ஹார்ட், தான் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி. இட் இஸ் சம்டைம்ஸ் கால்டு கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் லங்ஸில் வந்து ஒழுங்காக வராமல் லங்ஸ் பிரச்சனையானாலும் வரலாம். பிகாஸ் கன்ஜஸ்டன் ஆஃப் லங்ஸ், கன்ஜஸ்டனாகவே ஃப்ளூயிட் அக்யூமெண்ட் ஆகிறது தான் வருதும். ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் நாட் த சேம் ஆஸ் கார்டியக் அரெஸ்ட். கார்டியக் அரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் ஃபெயிலியர்னா பம்ப் பண்ண முடியாது, பிளட் பாடிக்கு என்ன தேவைப்படுதோ தேவைக்கு ஏற்ற பம்ப் பண்ண முடியாது. கார்டியக் அரெஸ்ட்னா ஹார்ட்டே பீட் ஆகாது. எஸ்ஏனோட பிரச்சனை வரும், அது மாதிரி ஹார்ட்டே பீட்டே ஆகாது, கண்டக்ஷனே ஆகாது. ஹார்ட் அட்டாக்னா வேறு. அந்த ஹார்ட் மசில் சடன்லி டேமேஜ் பை இன்எஜுகேட் பிளட் சப்ளை, அந்த ஆஜினியா பிக்டரைஸ் மாதிரி, அதுதான் ஹார்ட் அட்டாக். உடனே வலி இருக்கும், பிளட் சப்ளை ஒழுங்காக போகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கார்டியக் சிஸ்டம் ஃபுல்லாக படிச்சிருக்கோம்.